இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நீங்க மட்டும் இல்ல, நான் எல்லாருமே அரசியலமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டவங்க தான். அரசியலமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டு தான் எல்லாருமே நடக்க முடியும். அப்படி பார்க்கும்போது சூசைடு உட்பட்ட தப்பு தான், அதையும் மாற்றுக்கிறது கிடையாது. சூசைடே தப்புங்கும் போது நீங்க யாரையும் சொல்லாட்டியும் கூட சொல்வது ரொம்ப அபத்தம், தப்பு. அப்படி சொல்வதை வன்மையாக கண்டிக்கக்கூடியது. கண்டிப்பாக கண்டிக்கிறோம். நாங்க இதை எதிர்க்கிறோம். நீங்க சொன்னீங்கல்ல, உங்க ஜாதியில ஏன் ஒரே ஜாதியில பொண்ணு மாப்பிள்ளை இல்லையான்னு. என்னோட சொந்த அக்காவை ஒரே ஜாதியில கட்டி கொடுத்து 8 மாசம் கேள்விக்குறியா உட்கார்ந்துருந்தோம். உங்களோட ஆதிக்கத்தம் இது ஆதிக்கத்துக்கு ஜாதியை டூலா யூஸ் பண்றீங்க நீங்க. இந்த ஷோ கிட்டத்தட்ட கோடிக்கணக்கான மக்கள் பார்த்துட்டு இருக்கிறது. நீங்க பேசுற ஆதிக்கம் ஜாதியை டூலா வச்சு பண்றதுனால இன்னும் எத்தனை கொல்ல போறாங்க. அதாவது ஒரே குடும்பத்துல கல்யாணம் முடிச்சு 7-8 வருஷம் கேள்விக்குறியா இருக்கு. வாழ்க்கையில பல பிரச்சனை இருக்கு. காதல் பண்ணவங்க அவ்வளவு பேரும் வாழ்ந்துட்டீங்களோ சார்? இன்னொன்னு சொல்றேன், 70% கஷ்டப்பட்டு இருக்காங்க. 8 மாசம் 70% நடு வீதியில் நிக்கறாங்க. காதல் திருமணம் பண்ணவங்க பாருங்க. 8 மாசம் ஒரே சாதியில பண்ணவனே இன்னைக்கு நல்லா இல்ல. காதல் திருமணம் பண்ணவங்க நான் சொல்றேன் பாருங்க. ஏன் அது இல்ல? ஒரே நிமிஷம். இந்த 70% எங்க இருந்து பாத்தீங்கன்னா, என்னுடைய நண்பர்கள் வட்டாரத்துல காதல் திருமணம் பண்ணி சீரியல் நிப்பி கிடக்கு. 70% இந்த கதை இந்த கதைல விடாதீங்க. டேட்டா இருந்தா சொல்லுங்க. ஆளால பார்த்ததை வச்சு சொல்ல முடியாது. பிரிஞ்சிருவாங்கிறது பிரிகிறது அரேஞ்ச் மேரேஜ்ல நடக்குது. அதனால இதை மட்டும் நீங்க காதல் திருமணத்தை எதிர்க்கிறதுக்கு ஒரு காரணமா வைக்க முடியாதுன்னு நான் சொல்றேன். அதே மாதிரி திருமண வாழ்க்கை அப்படின்றது 2 சோல் ஒன்னா கனெக்ட் ஆகிற விஷயம். இப்ப எங்களோட உறவுக்குள்ள நானும் ஒரு பையனும் கல்யாணம் பண்ணிக்க போறோம் அப்படின்னா, எங்களுக்குள்ள ஜாதின்ற ஒரு வார்த்தை வருது அப்படின்னா அங்க அந்த உறவு இருக்காது. எப்படி ஒரு குடும்பத்துக்குள்ள ஒரு தேர்ட் பர்சன் வந்தா அந்த குடும்ப குட்டிச்சரி நாசமா போகுமோ, அதே மாதிரி ஜாதின்ற ஒரு வார்த்தையை எடுத்தோம்னா குட்டிச்சரி நாசமா போகும். இன்னொன்னு ஒரு என்னோட பர்சனல் என்ன தனிப்பட்ட விஷயம் சொல்றேன். நான் 5 வருஷமா ஒரு பர்சனல் லவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இன்ன வரைக்கும் இந்த செகண்ட் வரைக்கும் அவர் என்ன ஜாதி அப்படின்றது எனக்கு தெரியாது. எனக்கு எதுக்கு அந்த ஜாதி? நீ என்ன நல்லா பாத்துப்பியா, நான் உன்னை நல்லா பாத்துப்பனா, என் குடும்பம் உன்னை நல்லா பாத்துக்குமா, உங்க குடும்பம் என்ன நல்லா பாத்துக்குமா, போதும். நான் ஏன்னா எங்க அம்மா கிட்ட கத்துக்கிட்ட விஷயம் நான் வச்சிருக்கேன். என் குழந்தைக்கு நான் அந்த விஷயத்தை கத்து கொடுப்பேன். பிரவீன் காந்தி சார், இப்போ இவங்க நிறைய பேர் ஒவ்வொன்று பேசிட்டு இருந்தாங்க. அதில் ரொம்ப முக்கியமாக வைக்கப்படுது என்னன்னா, இந்த தரப்புல we are in 2025 இன்னைக்கும் கூட ஜாதி பார்க்கணுமா ஏன் அப்படின்னு வைக்கிறாங்க. உங்களோட கருத்து என்ன? காதல் என்பது தோக்கணும் சார். காதல் என்பது தோக்கணும் சார். ஒரு வாட்டி தோத்துப்பார். காதல்ல உண்மையா நீ தோத்துப்பார். அதே மாதிரி பெத்தவங்க விட்டு கொடுத்து பாருங்க. சரி, ஓகே. இப்போ ஆனால் இப்போ இன்னைக்கு தேதிக்கும் நீங்க லவ் பண்ணீங்க அப்படின்னா ஜாதிக்காக லவ்வை விட்டுருங்கன்னு சொல்றாங்களா? அதை பத்தின உங்க பாயிண்ட் என்ன? இல்ல சார், அதுதான் எந்த அளவுக்கு நீ டெப்தா இருக்கிற அந்த காதல் மேல உனக்கு இருக்கிற மரியாதை என்ன? அந்த மரியாதையை வச்சு காதலுக்கு மரியாதைன்ற படமே என்ன சார்? பெரியவங்களாம் ஒன்னா உட்காந்து விட்டு கொடுத்தாங்க சார். விட்டு கொடுக்கும் போது அவங்களுக்கு வெக்கம் வந்தது சார். வெக்கம் வந்தது இல்ல, ஐயோ இவ்வளவு அழகான பசங்க, நல்ல பசங்க, மெச்சூர்டான பசங்க, இதை போய் நம்ம பிரிக்கிறோம்னு ஒரு மெச்சூரிட்டி வந்தது. நீங்க கை தட்டுங்க, எனக்கு புரியல. இல்ல பெத்தவங்களை வேல்யூ பண்ணுங்கன்னு சொன்னதுக்காக கை தட்டுறாங்க. கரெக்ட் தான், கரெக்ட். இல்ல ஒரு நிமிஷம் சார், எனக்கு கிளாரிட்டியா இருக்கிறேன். இப்போ இவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீ லவ் பண்ணாலும் சரி ஜாதிக்காக உன் காதலை தியாகம் செய்து விடு அப்படிங்கிறாங்க. இதுல நீங்க எங்க நிக்கிறீங்கன்னு கேக்குறேன். எனக்கு தியாகம் பண்ண வேணாம் சார். அதை நீங்க புரிதலோட அவங்கள ஒத்துக்க வைங்க. ஒத்துக்கக்கூடிய மனோநிலை இருப்பார்கள் தான் காதலுக்கு மரியாதை படத்தை நான் சொன்னேன் சார். இப்போ ஒரு நிமிஷம், ஒத்துக்குவாங்க சார். ஒரு சார் மனிதர்கள் இல்ல சார், ஈக்குவாலிட்டி இருக்கா? இல்ல அப்படிலாம் இல்ல. நீ ஒண்ணு இல்ல, அந்த மீசன் இருக்காருல்ல, அவர் வீட்ல ஒத்து பாருங்க, கேளுங்க, கன்வின்ஸ் பண்ணுங்க சார். கன்வின்ஸ் பண்ணுங்க. எனக்கு ஆர்குமென்ட் சார். மைக் கொடுங்க, அவர்கிட்ட கொடுங்க. ஒரு நிமிஷம் மைக் கொடுங்க. மீசன் என்ன சொல்றாப்லனா, எக்காரந்த கொண்டு எங்க வீட்ல ஒரு காதல் இருந்துச்சுன்னா ஒத்துக்கவே மாட்டேங்கிறது அவருடைய நிலைப்பாடு. முடிஞ்சா கன்வின்ஸ் பண்ணுங்க பாப்போம். அதுதான் அண்ணா, இப்போ அவர் உங்களை தான் மெயின் குற்றவாளி ஆக்குறாரு. அதாவது நீங்க ஜாதிங்கிற பேர்ல காதலே அழிக்கிறீங்கன்னு உங்க மேல பெரிய குற்றச்சாட்டு. நீங்க காதலை அழிக்கிற பெண்கள் தவறான இடத்துல போய் மாட்டிக்கிறாங்கன்ற ஒரு விழிப்புணர்வை தரீங்க. அது மட்டும்தான். அதுதானே. அதத்தான் அந்த பையன் நல்ல பையனை கட்டி வைப்பீங்களா? அந்த பையன் நல்ல பையனை கட்டி வைப்பீங்களா சார்? சொல்லுங்க, கட்டி வைங்க சார். கட்டி வைங்க சார். சொல்லுங்க சார். கட்டி வைங்க சார். சொல்லுங்க சார். கட்டி வைங்க சார். காட்றோம் சார். அப்ப சமுதாயம் தாண்டி இல்ல சார், அப்ப தப்பு. எங்க குடும்பத்துல தப்பு சார். சார், ஒரு நல்ல பையனுக்கு தான் உங்க பொண்ணை கொடுக்கணும்னா உங்க ஜாதிக்காரனுக்கு கொடுக்கலாம் சார். என்ன சார் இது? கண்டென்ட்டே தப்பா இருக்கு சார். புரியல சார். நல்ல பையனா, நல்ல பையனா, நல்ல பொண்ணா, ஏன் ஜாதி? அது வேண்டாம். அது கொளுத்துங்க. ஏன் ஜாதிதான்? கொளுத்துங்க. ஏன் ஜாதி? எவ்வளவு கொளுத்த வேண்டியது சார். என்ன சுத்தினாலும் சரி சார். இனி தூக்கு தண்டனை சார். ஏன் சார்? சார், நம்ம அடுத்ததுக்கு போலாம். சார், அவர் போக முடியாது. நீங்க என்ன சொன்னீங்க? கன்வின்ஸ் பண்ண முடியும். நீங்க முடிஞ்சவரை கன்வின்ஸ் பண்ணுங்க. கீழ் சாதி மேல் சாதிங்கிற மேட்டர் எங்களுக்கு கிடையாது. எங்க குடும்ப வழக்கம்னு ஒண்ணு இருக்கு.
அது ஆதி காலத்துல நாங்க பார்த்துக்கிட்டு வரோம். எங்க ஊர்கள்ல, எங்க ஒன்றியங்கள்ல, எங்க மாவட்டங்கள்ல இது மாதிரி நல்ல பையன் மாதிரி நடிச்சு பொண்ணை வாழ்க்கையை சீரழிச்சு நிறைய சம்பவத்தை நாங்க கண்ணால பார்த்துட்டோம். அவன் நல்லவனா இருந்தா ஏன் சார் கொடுக்க மாட்டீங்க? சார் 1-2 நாள் கொடுக்க முடியாது சார். சார் அது வேண்டாம் சார். அது எப்படி தப்பு சார். எப்படி அதான் சார் வேணும், அவரை சொல்ல சொல்லுங்க. எப்படி கண்டுபிடிக்க? சார் நல்லவன் பாருங்க சார். பார்த்தா ஒரு எப்படி பையனை தெரியும்? 18 வருஷம் 20 வருஷம் பொண்ணை வளர்த்தீங்க, ஒரு வருஷம் பார்க்க மாட்டீங்களா? எப்படி சார்? என்ன மாதிரி ஆளை லவ் பண்ணிருக்கேன்னு பார்க்க மாட்டீங்களா? ரொம்ப You have அழகா to spend the ஏமாத்துறாங்க time for that. ஆ. நீங்க அதற்காக நேரத்தை செலவழிக்க வேண்டும். ரவிகாந்த் சார் ஒரு நிமிஷம் நீங்க ரொம்ப எனர்ஜி வேஸ்ட் பண்ணாதீங்க. அவரோட பாரு நல்ல பையங்கிறது அவர் ஜாதியில இருந்து நல்ல பையன் இல்ல நாடக காதல். அதை நான் ஒத்துக்க Correct ஆ? மாட்டேன். நான் ஒத்துக்க மாட்டேன். அருள்மொழி மேடம், கடந்த வாதங்களையும் பார்த்துருப்பீங்க. தொடர்ச்சியாக நீங்கள் இது குறித்து நிறைய பேசிட்டு இருக்க ஒரு ஆளா இன்னைக்கு தேதிக்கு சொசைட்டியில் இந்த ஜாதியை பற்றின பார்வைங்கிறது எப்படி இருக்கு? ஏன்னா இன்னைக்கும் சொல்றாங்க எங்கள் ஜாதிக்காக காதலை நீ தியாகம் செய்து விடு. நிறைய கொலைகளும் பார்க்குறோம். சமூகம் எங்கே இருக்குன்னு நினைக்கிறீங்க? என்ன ஸ்டேட்டஸ்ல இருக்குன்னு நினைக்கிறீங்க? இன்னைக்கு நிலைமையில ஜாதி அப்படிங்கிறது ஒரு கொடுமையான மனநிலையாக இருக்கு. இப்போ ஜாதி வந்து முகத்தில் இருக்குதா, நிறத்தில் இருக்குதா, ஒருத்தர் உயரத்தில், தோற்றத்தில், நடை உடை பழக்கத்தில் இருக்குதான்னா இல்லை. ஆனால் மனசில் இருக்கு. அப்படி இருக்கணும்னு கற்பிக்கப்படுது, திரும்ப 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 கற்பிக்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் இப்போது அவங்க சொன்ன சில உதாரணங்கள்லாம் பார்க்கும்போது இந்த மாதிரி ஜாதி மாதிரி ஒருத்தர் கல்யாணம் பண்ணிக்கிட்டா அடுத்து தங்கச்சி தம்பியை யாரும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்க. அதுக்கு விட இன்னொன்று இருக்குது, ஏற்கனவே கல்யாணம் பண்ணி அடக்க ஒடுக்கமான மருமகளாக வாழ்கிற பொண்ணை திருப்பி கூட அனுப்பியிருக்காங்க. உன் தங்கச்சி ஓடி போயிட்டா உன்னை எப்படி இந்த வீட்டில் வச்சிருக்கிறது அப்படின்னு திருப்பி அனுப்புனவங்களாம் இருக்காங்க. ஒன்று. அப்புறம் இவங்க ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி சொன்னாங்க. அவங்க அந்த ஜாதிக்காரங்க எவ்வளோ நல்லவங்கன்னா, கல்யாணமாகி 5 வருஷம் வாழ்கிற ஒரு பொண்ணு பையனை நீ போய் உன் மனைவியை கொளுத்திட்டு வாடா அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, இந்த ஜாதியை நம்பி இதை செய்கிறவங்கெல்லாம் எவ்வளவு குற்ற மனப்பான்மை உடையவங்களாக இருக்காங்க, கொலகாரங்களாக இருக்காங்க, வெறி பிடிச்சவங்களாக இருக்காங்க. அதுக்கு நம்ம ஈல்டாகணுமா? நாடக காதல் பற்றி இவ்வளோ பேசுகிறீங்க, அது பெற்றோருக்குள்ள கவலை, நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் கல்யாணம் பண்ணி ஒரு கம்ப்யூட்டர் என்ஜினியர் பையன், அந்த பொண்ணு அப்படி ஒரு அழகான வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. 7 மாதம் அந்த பொண்ணு வந்து கர்ப்பிணி. ஸ்கேன் எடுக்க போயிட்டு திரும்பி வர்றாங்க, யாரோ அந்த பையனை இரும்பு தடியால் அடித்தாங்க, விழுந்தான், செத்தான். ஆந்திராவில் நடந்தது. இதை செய்கிறது என்ன சார்? இது வந்து அந்த பொண்ணு வாழ்ந்துருமோ வாழாதோன்னு பயப்படுறவங்க நல்லா வாழ்கிற பொண்ணை இப்படி கொலை பண்ணுவாங்களா அந்த பையனை? இதை செய்ய வைக்குதுன்னா அதுக்கு பேர் அன்பா? நீங்கள் அவன் ஏமாத்தின பிறகு அவனை நீங்கள் ஏதாவது பண்ணீங்கன்னா பரவாயில்லைங்க. அவன் ஏமாத்திடுவானோன்னு நினச்சி ஏமாத்தாதவனையும் சேர்த்து கொல்றதுக்கு பேர் வெறியை தவிர வேற ஒன்றுமே இல்லை. ஒரு பையனோ பொண்ணோ இல்லை எங்கள் அப்பா பார்க்குறது ஓகே, எங்கள் அம்மா பார்க்குற பொண்ணு தான் எனக்கு சரி அப்படின்னா சரிதான், தப்பு இல்லை.